அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை ஒன்றை வைத்திருக்கிறது. உரிமை கோரப்படாத உடல் அடக்கம் செய்வது தொடர்பாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரங்கள் வழங்கலாம். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் கடந்த 2018ஆம் ஆண்டு இறந்த 70 வயது முதியவர் ராஜாராம் என்பவரின் உடலை அடக்கம் செய்வதற்காக 3 சக்கர குப்பை வண்டியில் பொதுவெளியில் எடுத்துச் செல்லப்பட்டது. இது தொடர்பாக வெளியான செய்தியின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. வழக்கை விசாரித்த ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் இந்த வழக்கில் மரணத்திற்கு பிந்தைய உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளது, மனித உரிமை மீறிய செயல் என கூறி தமிழக அரசிற்கு சில பரிந்துரைகளை அளித்திருக்கிறார். அதன்படி உரிமை கோரப்படாத உடல்களை அடக்கம் செய்வதை உணர்வுபூர்வமாக அணுக வேண்டும் என கூறி தமிழகம் முழுவதும் உரிமை கோரப்படாத இறந்தவர்களின் உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வது தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்துகள் என உரிமை கோரப்படாத இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவது தொடர்பாக உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.